அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேவைகள் நிறைவேற்றப்படும். எவரேனும் ஒருவர் பகலின் ஆரம்பத்தில் சூரா யாசீனை ஓதுவாரானால் அன்று முழுவதும் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு. குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன் ஆகும். எவர் ஒரு தடவை சூரா யாசீனை ஓதுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 குர்ஆன் ஓதிய நன்மைகளை வழங்கிடுவான். எவரொருவர் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் நாடி சூரா யாசீனை ஓதுகின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு ஹதீஸில் ஒருவர் சூரா யாசீனை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வந்து பிறகு இறந்து விடுவாரானால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்துடையவர் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மற்றொரு அறிவிப்பில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்ற எண்ணத்தில் ஒருவர் சூரா யாசீனை ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பசியுடைய நேரத்தில் ஒருவர் யாசீனை ஓதினால் அவருடைய பசி தீர்க்கப்படும். வழி தவறிவிட்ட மனிதர் அதனை ஓதினால் வழியை பெற்றுக்கொள்வார். உணவு அவருக்கு போதுமானதாக ஆகிவிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரா யாசீனையும் வஸ்ஸாஃபாத்தி சூறாவையும் ஜும்ஆ நாளில் ஓதி துவா செய்பவருக்கு அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.